சொப்பன சுந்தரின்னு கூப்பிட்டா அவங்களுக்கு கோவம் வருமா? சொப்பன சுந்தரி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நீங்க எப்படி அந்த சாங் அக்செப்ட் பண்ணீங்க? எதிர்பார்க்கல தட் இந்த மாதிரி லைக் பகல்ல ஷூட் பண்ணோம், பட் எஃபெக்ட் வாஸ் நைட். Suddenly they started saying சொப்பன சுந்தரி. Okay, will I get typecasted? அந்த மாதிரி இருந்தது. படத்தை பார்த்து முடிக்கும் போது அழாம யாருமே அந்த படத்தை வந்து பார்த்து முடிச்சிருக்க முடியாது. கைண்ட் ஆஃப் ஸ்கேரி. லைட்டே இல்லை, வழக்கெண்ணில் எல்லாமே நேச்சுரல் லைட்ல தான் பண்ணாங்க. ஸோ அந்த கேரக்டர் அவங்க பிடிச்சி பண்ணல அப்படி. சினிமா மீன்ஸ் சம்டைம்ஸ் குட் பி அன்கம்ஃபர்டபுள் as well. உங்களுக்கு அவார்ட் வந்துச்சுன்னு கால் வந்த உடனே ஐ தாட் ஓகே somebody is trying to play a fan. ஆர்லால் காதல் சேவை நீங்கள் ஏதாவது திரும்ப டிவியில் பார்த்தீங்களா? I think once or twice நான் பார்த்ததுக்கப்புறம் second or third time I didn't see the last part. ரெட்னூல் நாங்கள் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ எங்கே போனாங்க இவங்க கொஞ்சம் வருஷமாக காணவே அப்படின்னு பார்க்கும்போது ரீசெண்டாக வந்து தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிச்ச ஆக்ட்ரஸ் மனிஷா யாதவ் வித் அஸ். ஹலோ, ஹாய். தேங்க்யூ. ஹாய் சரண்யா, ரொம்ப நல்லா ரொம்ப ஜாலியாக இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்க. அவங்க பார்த்தனால ஜாலியாக உங்களோட வைஃப் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சென்னை 28 வந்து அந்த ஒரு சொப்பன சுந்தரி சாங் எகெயின் அதுக்குமே இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. தட் அது அவங்களோட கால் கிடையாது, இல்லை ப்ராபப்ளி அவங்களுக்கு எகெயின் இதுக்கு நடந்த மாதிரி இதுக்கு போய் சேரல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. டைரக்டர் சார் வெங்கட் பிரபு சார் கூட பெருசாக ஒர்க் பண்ணல ஐ திங்க் ஃபார் த சாங், பட் இட் வாஸ் குட். பட் ஒன் திங் இஸ் தட் we shooting in பகல்ல ஷூட் பண்ணோம், பட் எஃபெக்ட் வாஸ் நைட் எஃபெக்ட். ஸோ ஐ திங்க் that kind of brought down the beauty of the song I feel, but I think it was necessary and madri. So that was the only thing I felt like we shot in like not knowing it is night, and later they put in the night effect. That's the only change, but a jolly and like a nice song and things like that. And the சென்னை 28 கேங்கே ஒரு மாதிரி அது ஒரு தனி வைபான ஒரு கேங்கில், அதுவும் சாங் பயங்கர ஒரு வைபான சாங் என்னும் போது ஏதாவது மெமரிஸ் அங்கேருந்து ரீகலெக்ட் பண்ணி இப்போ சொல்ல முடியுமா? அது ஃபன்னி மூமெண்ட்ஸு எல்லாரும் இருந்தாங்க. லைக் பிரேம் அமரன் சார் வாஸ் ரியலி ஃபன்னி. ஹி இஸ் வெரி ஃபன்னி ஆன் செட் ஆல்சோ. Jay was there. So many people. It was like one boys group, you know, going for a picnic. Really, it was like that. அண்ட் டூயிங் ஒரு ஸ்பெஷல் சாங்குமே அகெயின் டக்குன்னு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸ்பெஷல் சாங் பண்ண போகிறோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கோம். பிகாஸ் அதுக்கப்புறம் அதே மாதிரி ரோல்ஸோ இல்லை அதே மாதிரி விஷயங்களே வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எப்படி அந்த சாங் அக்செப்ட் பண்ணீங்க? It was good. I did not... good thing I did not understand ரொம்ப தமிழ். Okay. But it was okay. One passing song, and I'm happy that I sang and danced to it. And it was a versatile. Some people would say Aarti, then suddenly they started saying Soppana Sundari, then they started saying. So there are different, you know, in my kitty there's different versatile roles. So சொப்பன சுந்தரின்னு கூப்பிட்டா அவங்களுக்கு கோவம் வருமா? How do you react அந்த மாதிரி லைக் அந்த சாங் பார்த்துட்டு உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி டக்குன்னு அந்த டைம்ல அப்படி கூப்பிட்டுருப்பாங்களே? It was initially it was a little like okay, will I get typecasted அந்த மாதிரி இருந்தது. But it wasn't like I felt bad. A lot of people said you're looking nice, you dance well, so it was fine. அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி உங்கள் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அந்த பக்கம் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன், வழக்கேன். ஸோ அந்த ஃபிலிம் வந்து இப்போவுமே வந்து டிவிலெலாம் போட்டாங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த படத்தை உட்காந்து பார்க்குற அளவுக்குக்கான ஒரு ஃபிலிம். அந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது அழாமல் யாருமே அந்த படத்தை வந்து பார்த்து முடிச்சிருக்க முடியாது. ஸோ பாலாஜி சக்திவேல் சார் ஒர்க்கிங் வித் ஹிம் எப்படி இருந்துச்சு? Superb. Also very scary. ஏன்னா உண்மையா I did not know any acting. ABC கூட தெரியல acting பற்றி. And initially I had to play that role, one of the main characters. It was kind of scary. And also he was a perfectionist who expected a certain degree of acting. That's a very good thing. That's how I learned how to act. எஸ், அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு மிகப்பெரிய அவார்ட், ஸ்டேட் அவார்ட் அப்படிங்கிறது ஒரு குப்பை கதை அந்த ஒரு ஃபிலிம்காக நிறைய அந்த படத்தை பற்றி பேசணும். பட் ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் அவார்ட். எஸ் நாமினேஷன்ஸ் இருக்கு, பட் அவார்ட் தான் ஸ்டேட் அவார்ட் தான். டைரக்டா ஒரு ஸ்டேட் அவார்ட் ஒரு ஃபிலிம்க்கு ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு இந்த மூமெண்ட்? கொஞ்சம் அன்பிலீவபிளாக தான் இருந்தது. பிகாஸ்
ஆல்ரெடி ரொம்ப வருஷம் கழிச்சிச்சு குப்பக்கதை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 2018. அப்புறம் 2026 வந்து உங்களுக்கு அவார்ட் வந்துச்சுன்னு கால் வந்த உடனே I thought, okay, somebody is just trying to play a prank or it's just somebody like. Then அப்புறம் எங்கள் அம்மா தான் ஃபோன் பண்ணி நிறைய பேர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னு ஃபோன் எடுக்கல. Then I realized that it's a state award and I was very happy. வழக்கன் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்திருக்கும் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னா ஃபார் த ஃபிலிம்? For the film whole and whole, I think Rajni sir really liked the film. I think in that time I remember that he was literally talking about how genuine and a good thing it was. And also, I think as a score, some very popular magazine had given 9 out of 10 or something like that. I don't remember the name. பட் அதுதான் ஒரு பெரிய விஷயம். இதுக்கு முன்னாடி வெறும் கமல் சாரோட படமுக்கு அந்த மாதிரி ரேட்டிங்ஸ் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐ திங்க் அவர் ஃபிலிம் ஹேட் காட் இட். நெக்ஸ்ட் இஸ் ஆதலால் காதல் செய்வீர். அந்த படம் மாதிரியே இந்த படத்தோட கிளைமேக்ஸில் அந்த சாங் நீங்கள் கண்டிப்பாக நிறைய வாட்டி கேட்டிருப்பீங்க. யுவன் சங்கர் ராஜா சார் பாடியிருப்பார் அந்த ஒரு சாங். அந்த குழந்தை வச்சுட்டு எப்படி சொல்கிறது, கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த அளவுக்கான ஒரு இமோஷ்னலான ஒரு கிளைமேக்ஸு எனக்கு நரேட் பண்ணும்போது I don't think the climax was finalized or they did not tell me. I don't think the climax was finalized. So they were just saying few climaxes might be part of this and the மாதிரி. ஷூட் பண்ணும்போது first time வந்து அந்த climax பற்றி கேட்டு I was very shocked and I was also very scared. I told Sushi sir, so like it's so sad. I don't want to play this character who's doing this to the kid. And that time I was new to cinema also and I didn't realize certain things. So I was like, I would never do this. And then he really told me this particular ashram where all kids mostly are like that. ஏதாவது லைக் அதுக்கப்புறம் இந்த ஃபியூ இயர்ஸில் ஆதலால் காதல் செய்வீர் நீங்கள் ஏதாவது திரும்ப டிவியில் பார்த்தீங்களா? பார்த்தப்பறம் எப்படி இருந்தது உங்களுக்கு? I think once or twice நான் பார்த்ததுக்கப்புறம் maybe the second or third time I didn't see the last part. Okay. That time it was very heavy for me and even now maybe I will not see the last part. Yes, and அங்கே வந்து பாலாஜி சக்திவேல் சார்னா சுசீந்திரன் சார் அவர் வந்து எப்படி அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் அண்ட் வே ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் திங்ஸ்னு இருக்கும்ல, எப்படி இருந்துச்சு? ரெண்டு பேருமே they wanted to say true stories or real stories, so that was not very different. And the song style இருக்கட்டும், அந்த செட் ஸ்டைல், அந்த இது வந்து லைக் ரொம்ப ரா இருக்கும். பாலாஜி சார் வந்து he wanted to அந்த சட்டில் செட் வேணும். பட் சுசி சார் was not like that. He had லைட்டே இல்லை வழக்கெண்ணில், எல்லாமே நேச்சுரல் லைட்டில் தான் பண்ணாங்க. ஓகே. ஸோ அப்புறம் இங்கே there was lighting, there was sometimes set, there was different. நெக்ஸ்ட் இஸ் த்ரிஷாலனா நயன்தாரா. ஸோ இந்த ஃபிலிம் ஐ திங்க் இன்னுமே ஒரு சில விஷயங்கள் போயிட்டுருக்கு. தட் மனிஷாவுக்கு வந்து அந்த டைமில் அந்த கதை கரெக்டாக போய் சேரலை அண்ட் ஆல்சோ அந்த கேரக்டர் அவங்க பிடிச்சி பண்ணல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு, நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ வாட் யூ வாண்ட் டு ஜஸ்ட் சே அந்த படத்தை பற்றி? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐ டிட் இட் நோயிங் தட் இட் வாஸ் குவைட் டிஃப்ரெண்ட். ஒரு ஆக்ட்ரஸ்னால் எல்லாமே வெர்சட்டாலிட்டி இருக்கணும். I think that is the biggest strength of an actor. எல்லா ரோல்லையும் ஒரு ஈஸியாக ஸ்லிப் ஆகணும், இல்லை just have to slip into it. So that's the reason I did something different. த்ரிஷாலனா நயன்தாரா. பட் அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து நிறைய ரிவ்யூஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ப்ராபப்ளி வாட் வாஸ் ரன்னிங் இன் யோர் மைண்ட்? பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ரோல்ஸ் நம்ம எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி தான் அந்த ஒரு ஃபிலிமுமே. அண்ட் அந்த படத்தோட சாங்ஸ்லாம் இன்றைக்கி எல்லாருமே வந்து பயங்கரமாக எல்லாரோட பிளேலிஸ்ட்டில் இருக்கிற சாங்ஸாகவும் மாறி இருக்கு. ஒரு சில செட் ஆஃப் ஆடியன்ஸ் அந்த படத்தை செலிப்ரேட்டும் பண்ணவும் செஞ்சாங்க. ஸோ ஐ திங்க் நீங்கள் பண்ண ஃபிலிம்ஸில் அந்த ஃபிலிமுக்கு தான் ஃபஸ்ட்டு நிறைய மிக்ஸ்டு ரிவ்யூஸ் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அதை எப்படி ப்ராசஸ் பண்ணீங்க? எல்லாருக்கும் அந்த படம் வந்து அமையல. They felt like, oh, it is too bold or it's too for the youth, and some women also would not like it. அது பரவாயில்ல, எல்லாரும் have the right to have an opinion இல்ல. So it's fine that they did not little bit made them feel uneasy. அது வந்து initially I felt overwhelmed, but then I realized that it's fine. It's not that everybody has to be comfortable. Cinema means sometimes could be uncomfortable as well.
என்ன ஆல்ரெடி சொன்னாங்க, இப்போ நீங்களே சொன்னீங்க நாமினேஷன் வரைக்கும் போகும், அவார்ட்ஸ் இல்லை. பிகாஸ் நீங்கள் பண்ண ஃபிலிம்ஸ் எல்லாமே எப்படி சொல்கிறது, எல்லா ஃபிலிம்ஸ் வழக்கு என்ன இருக்கட்டும் அண்ட் எல்லா ஃபிலிம்ஸுமே நீங்கள் பண்ணதில் வந்து செம்ம உங்களோட ரோல் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் அப்படின்னு கூட அதை சொல்லலாம். அண்ட் ரொம்ப டூ ஏர்லி இல்லை அப்போ நீங்கள் அந்த படம் பண்ணதெல்லாம், யுவர் லைக் யங்ல, ரொம்ப யங்ல. எஸ், வெரி யங். யா, அண்ட் அப்போவே அவ்வளோ போல்ட் ரோல்ஸ் எல்லாம் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல, நாமினேஷனில் போச்சு அவார்ட்ஸ் கிடைக்கலையே, அதுக்கு ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அந்த மூமெண்ட்ல, அந்த டைம்ல? மேபி ஃபர்ஸ்ட் ஃபிலிம்க்கு அப்படி இருந்தது. ஓகே. பட் ஆஃப்டர் தட் நான் வந்து ஐ டோன்ட் திங்க் தேர் வாஸ் எவ்ரி இயர் ஸ்டேட் அவார்ட்ஸ் வாஸ் நாட் ஹேப்பனிங். ஐ திங்க் நம்ம படம்ல ஆக்ட் பண்ணும்போது அந்த எல்லா ஒரு ப்ராசஸ்லாம் சேர்ந்து பை த டைம் இட் கம்ஸ் அவுட் இல்லை ஆடியன்ஸ்க்கு, we just hope sincerely that audience will like the film. So I never really expected too much. There are few critics that I followed who would be like, okay, this is nice, this is well, like she's done justice. A few people in the industry would message me or call me. That's something I expected. I did not really go behind that. யா யா எஸ். அண்ட் பேக் டு இந்த ஒரு குப்பை கதை அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி அந்த டைமில் இந்த ஸ்டோரி உங்களுக்கு வந்தப்போ, பிகாஸ் அப்போ தான் வழக்கேன், ஆதலால் காதல் செய்வீர் இதெல்லாம் முடிச்சுட்டு, பிகாஸ் எல்லாம் அந்த ஸ்கூல் ரோல்ஸ் அந்த ஒரு லவ் ஸ்டோரிஸ்லாம் பண்ணிவிட்டு டக்குன்னு ஒரு குழந்தைக்கு அம்மா அந்த படத்தில் வேற, ஆல்சோ இட் இஸ் டீலிங் வித் சம் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் வேறு அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு எப்படி, பிகாஸ் அது ஒரு போல்ட் டெசிஷன் நீங்கள் எடுத்தது, எப்படி எடுத்தீங்க அந்த ஒரு டெசிஷன்? என் மைண்டில் வந்து இட் வாஸ் நாட் தட் ஐ வாஸ் திங்கிங் இட் இஸ் oh so bold, or you know, I just like the film. One, it is coming from a poverty level, and one more, it is something that we think just happens in the upper society. And I didn't see Poongodi like Diane or something. I think she was just an innocent girl who was not mature, and she felt like she was cheated, and then she did something that was not right, and then end of the day she realizes her mistake. So I just felt, I was just thinking on those lines. Actually none of my movies I thought, oh, it's bold or it's not bold. ஒரு குழந்தைக்கு அம்மா நடிக்கிறதுலாம் நிறைய ஹீரோயின்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் அந்த ஒரு டெசிஷன் எடுத்துட மாட்டாங்க, அதுவும் ஏர்லி அவங்களோட கெரியரில். ஸோ ஐ திங்க் ஒரு கன்வின்சிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒன்று அந்த கதைக்கோ இல்லை சார் நரேட் பண்ணும் போதோ இல்லை உங்களுக்கு மைண்டில் ஓடி இருக்கும்ல, இந்த ரீசன் ஓகே ஃபைன், இந்த ஒரு ரீசனுக்காக நான் அந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு, அந்த கன்வின்சிங் ஃபேக்டர் என்னவா இருந்துச்சு? ஐ திங்க் இட்ஸ் பட் நேச்சுரல் இல்லை, நம்ம இந்தியாவில் இருக்கும்போது 1920 and all anyways people have, like, whether you like it or not, women would have kids, and 21 they get married so early, and even all our moms, everybody had kids by 21 22, right? So I think it was just that I didn't go by any standards, or I didn't think too much. I don't know if that was a good or a bad thing for me, but I never thought in those standards, and I only thought that more than all these things, it's a story that should be there and I should be part of it. இப்போவுமே அந்த படத்தோட லைக் அந்த படத்தோட சில கிளிப்பிங்ஸ் கீழே காமெண்ட்ஸில் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து நான் பார்த்துட்டு கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அழுதுட்டேன், அண்ட் இன்னொரு கமெண்ட் பார்த்துருந்தேன் ரொம்ப டச்சிங்காக இருந்தது, இந்த ஃபிலிம் பார்த்து நான் திருந்திட்டேன் அப்படின்லாம் கூட ஒரு ஒய்ஃப் வந்து காமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க. ஐ திங்க் அதுதான் அந்த படத்தோட சக்ஸஸ் நினைக்கிறேன். எதிர்பார்க்கல தட் இந்த மாதிரி லைக் ஆனஸ்டாக பீப்புள் ரிலேட் பண்ணுவாங்க. அண்ட் சீயிங் ஆல் திஸ், அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் ஆனஸ்டாக எவ்வளோ பேருக்கு வந்து ஒரு டீப் தாட்ல போயிருக்காங்க இந்த படம் பார்த்து. ஸோ தட்ஸ் அ குட் திங். எப்போவுமே சினிமா இந்த மாதிரி இருக்கணும். இட் ஷுட் சேஞ்ச் யுவர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், தட் யூ ஷுட் கோ இன் டு தட் லைஃப், தட் திங் யூ ஷுட் பி ஏபிள் டு ரிலேட் இஃப் இட்ஸ் ரியலி ஹேப்பன் டு யூ. ரொம்ப லைக் எப்படி சொல்ல, லைவ்லியான ஃபிலிம்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் உங்களோட ஃபில்மோகிராஃபி பார்க்கும்போது நிறைய ரொம்ப ரிலேட்டபிளாக பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நடக்கிறது, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நடக்கிற ஸ்டோரிஸாகவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு மூவி லவர் தானா, இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் தான் அப்படின்ட்டு? Yes. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியோட மெயின் அதுதான், we have the strength to say stories that are really in next door, or that and we have an audience for that. அவங்க எப்பவுமே ஒரு லாலா லேண்ட்ல போயிட்டு வந்து they don't want that kind of stories, and that is a very good thing, and I like that. இப்போ இந்த அவார்ட் வாங்கின அந்த ஒரு மொமெண்ட்க்கு வருவோம். எப்படி இருந்தது அங்கே இருந்து அந்த ஒரு இமோஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு? தனுஷ் சார், சூர்யா சார், கார்த்தி சார், ஆல் குட் ஆக்டர்ஸ், பார்த்திபன் சார். எப்பவுமே ஒரு அவார்ட் கிடைக்கிறது, இட்ஸ் a cherry on the cake, but it's not the only thing you want. But when you all get that, there is that extra happiness, like, oh, somebody noticed or somebody is saying. So that's always a good feeling. And state award also is very genuinely given, I feel, more than other awards.
அவார்ட் ஒன்ஸ் அனௌன்ஸ் பண்ணக்கப்புறம் இல்லை வாங்கின அந்த மொமெண்ட்க்கு அப்புறம் ஓகே ஃபைன் இப்போ அவார்ட் நம்ம கையில் இருக்கேன், இதுக்கப்புறம் ப்ராபப்ளி நம்ம சூஸ் பண்ணுற ரோல்ஸ் இன்னும் கூட பயங்கர ரெஸ்பான்சிபிளாக பயங்கர சூப்பரான ரோல்ஸ் சூஸ் பண்ணோம், இந்த மாதிரி விஷயங்கள் மைண்டில் ஓடி இருக்கும். அவார்ட் வாங்கின அப்புறம் உங்களுக்கு என்ன ஒரு சின்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபீலாக இருக்கும் இல்லையா? என்ன இருந்துச்சு உங்களுக்கு? No, I think எனக்கு எப்பவுமே ஒரு ரோல் சூஸ் பண்றதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வேர்ட் சொல்ல மாட்டேன். It should be like part of the thing that you can imagine. அந்த கதை கேட்கும் போதே இமேஜின் பண்ணி நான் அந்த சீன்ல இருக்கும்போது நான் அந்த கேரக்டருக்குள்ள போக முடியுமா, அந்த கேரக்டர் மாதிரி பண்ண முடியுமா, அந்த கேரக்டர் எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம பிஹேவ் பண்ண முடியுமா நான் கேட்பேன். என்ன sometimes even if it's a good character, I feel like I don't know why I don't feel like, you know, I'm part of this inside my heart. So I would not say it's a responsibility. I'm not saying it's an irresponsibility. You should just do whatever roles you want. As an actor, you should not be like, I have to do like this, because I enjoy acting. Not doing it for only awards or only appreciation or acceptance. ஐ திங்க் வழக்கேன் ஆதலால் கல்ச்சர் உங்களோட படங்கள் பார்க்கும்போது அந்த லிப்சிங்க் அப்படிங்கிறதுல பெருசாக எந்த மிஸ்ஸுமே இருக்காது. நேச்சுரலாக அது நீங்கள் பேசின மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த லிப்சிங்க் அளவுக்கு வந்து ஐ திங்க் இந்த டைலாக்ஸை நீங்கள் பை ஹார்ட் பண்ணுறதோ ப்ராம்ப்ட் எடுப்பீங்களா, இட் இஸ் ஆல் நீங்களா ஃபுல்லாக பை ஹார்ட் பண்ணி பேசுறது தான்? டைரக்டர்ஸ் நாட் பிலீவ் இன் ப்ராம்ப்ட். ஏன்னா வந்து அவங்க எக்ஸ்பிரஷன் எல்லாம் சேஞ்ச் ஆகிடும். லைக் இட்ஸ் அ குட் திங். ஈவன் ஐ வுட் நாட் like to be prompt, but yeah, nariya vaati na I know sodapittom I'm just doing something, my lip sync is not fine, but adu vandu I feel like it got merged maybe ennoda mind la da irundhudu. Super. And with Sri sir oda work panna and oda memories edavadhu few things inga share panna mudiyuma? Yeah, sure. I think out of the entire cast I spoke or I knew Sri more than anybody else. I think I was playing initially the role of the maid, which he was playing. Oh, okay. And sometimes when we used to audition or practice, before the whole film cast was finalized, I would talk to him, and I think he was in acting school, and I would ask him, dude, I'm getting really scared. I have this very long dialogue, you know, what would you say, and things like that. So he was a very nice guy. அண்ட் நைஸ். அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட்லி என்ன ஆச்சு மனிஷாக்கு, ஏன் இவ்வளோ பெரிய கேப், நிறைய ஃபிலிம்ஸ் ஏன் பண்ண மாட்டாங்க? அண்ட் ஆல்சோ சூஸியாக தான் சில ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, லைக் வருஷத்துக்கு இத்தனை ஃபிலிம்ஸ்னு இல்லாமல் நீட்டாக ஒவ்வொரு ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ப்ராபப்ளி அந்த ஒரு ரீசன்னால தானா shoot for too many films at one time. I used to sometimes think how these actresses are doing so much, like 3-4 you know, I felt okay, 2 films I can shoot. Somehow பார்த்து it became like a huge gap ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறம் உங்களோட லைனப்ஸ்ல லைக் ஏதாவது ஃபிலிம் சைன் பண்ணியிருக்கீங்களா? No, I'm planning now, you know, just I want to be part of some good movie making. Yeah. Nice. And it was like a nice conversation. நிறைய மெமரிஸ் we just அங்க போய் ஒரு பார்த்தோம். அண்ட் இதுக்கப்புறம் நிறைய ரோல்ஸ் எல்லாம் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு we wish you and thank you so much for thanks a lot. Bye. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.